வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சவால் விடுத்திருக்காரு. அதே சமயம் திமுக கூட்டணியில ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு. பரபரப்பான இந்த செய்திகள் குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல அதிமுக அல்லது காங்கிரஸ் கட்சி கூட்டணி இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இதுல அதிமுக தரப்புல கூட்டணி இல்லை என்று முடிவாகிவிட்டது. அதே சமயம் காங்கிரஸ் சார்பில் திரைமறைவில் இன்னும் இழுபறி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக செயல் வீரர்கள் கூட்டத்துல விஜய் பேசிய பேச்சு மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் பேசும்போது நமக்காக உண்மையுடன் உழைக்கும் யாராவது வரமாட்டார்களா என மக்கள் ஒருவிதமான மன அழுத்தத்தில் இருக்கின்ற நேரம் இது. மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாத்தவங்க இப்போ நம்புறாங்க. நம்மை நம்புகிறவர்களுக்கு நாம் நம்பிக்கையோடு இருக்கணும். தேர்தல் கூட்டணி பற்றி எல்லாம் நிறைய ஜோசியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஜய் இப்போதுதான் வந்திருக்காரு, இவர் கூட யார் யார் வரப்போறாங்க அப்படி இப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுசு இல்ல. நம்மள 30 வருஷமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்கள் கரெக்டா தான் நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ஒரு இடத்தை நமக்காக கொடுத்திருக்காங்க. என்னுடைய கெரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்க. அத இந்த நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த விஜய் ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா கூட தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே கிடையாது. தீய சக்தியாக இருக்கட்டும் அல்லது ஊழல் சக்தியாக இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆளவே கூடாது. எல்லோரும் உண்மையா உழைக்கணும். யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய அரசியலை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஏசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூட எல்லாம் யாரு வர போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மள அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
அவங்க எல்லாம் எந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடுகளை தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அவங்க என்ன குடும்பத்துல ஒருத்தனா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. இப்ப நடக்க போறது வெறும் தேர்தல் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். நம்மளுடைய டிவிகே படை மிக பலம் வாய்ந்த படை. நட்பு சக்தியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியாகவும் நின்று ஜெயிக்கும். அந்த அளவுக்கு கெத்தான படை. அதுலயும் ரொம்ப முக்கியமா பெண்கள் நிறைந்த படை நம்ம கூட இருக்காங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பற்றி கணிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனால் மக்கள் ஏற்கனவே கணிச்சு முடிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த தேர்தலுக்கு பிறகு தீய சக்தியும் ஊழல் சக்தியும் இந்த நாட்டில் இருக்காதுன்னு சொல்றேன். அதனால என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோடு நான் இருக்கின்றேன். நம்மோடு நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேண்டும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு பேசியிருந்தாரு. நடிகர் விஜயோட இந்த பேச்சு மூலமாக தமிழக வெற்றி கழகம் தனித்து போரிடும் என பரபரப்பு தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதே சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவுடன் இணைப்பது குறித்து மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் ஆலோசனையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை சமாதானம் செய்து விடலாம் என்ற முயற்சிகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவில் இணைப்பது குறித்து தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பரபரப்பு தகவலும் தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் 2011ஆம் ஆண்டே பாமகவுடன் கூட்டணி கிடையாது என்ற முடிவை எடுத்துவிட்டோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். நான் ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த தீய சக்தி எப்படி இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவுல இணைக்க வேண்டுமானால் அது அந்த கட்சியை முடிவெடுத்துக் கொள்ளலாம். அதுல நாங்கள் தலையிட போவதில்லை. ஆனால் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. அதாவது மருத்துவர் ராமதாஸை திமுகவுல இணைத்தால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்பதை தொல் திருமாவளவன் மறைமுகமாக தெரிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த கருத்தால மருத்துவர் ராமதாஸை திமுகவுல இணைப்பது குறித்து இழுபறி நீடித்து வருகிறது என்பது முக்கிய செய்தியாகும். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அன்றாடம் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.